ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில கூட இம்மாத வாக்குத்தத்த செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் ஒரு வார்த்தை கொண்டு நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். ஏன்னா தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி கொள்ள முடியும், நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். நம்முடைய தேவன் நமக்கு துணையாக இருந்து நமக்கு முன்பாக கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கை அது ஜெயமாய் மாறும். இந்த மாதத்திலோட 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் அதில் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, தேவன் சொல்கிற வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னவர். கவனிச்சிங்களா? உங்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன்? குடிக்கத்தக்கதாக இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாய் நாம் பார்க்கும்போது நிரப்பப்படும். நம்முடைய வாழ்க்கையில எது குறைவாக இருக்குதோ அதை நிரப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, இந்த மாதத்துல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன காரியங்கள்ல குறைப்பட்டு என் வாழ்க்கையில் இது போதுமா இல்லையே, நான் குறைப்பட்டு காணப்படுறேன் நீ நினைக்கிறியா? உன் எதிர்பார்ப்பு வேற விதமாக இருக்கும். ஆனால் தேவன் சொல்றாரு, நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னவர். உன் எதிர்பார்ப்பு நீ எந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறது? வேலை நோக்கி பார்க்குறியா? உன் சொந்தத்தை பார்க்குறியா? உன் இடத்தை பார்க்குறியா? மற்ற காரியங்களை எதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கியா? அதெல்லாம் பார்க்காத, நான் உன்னை நிரப்புவேன். தேவன் நிரப்புகிற தேவன். அவர் நிச்சயமாக நிரப்புவார். நிரப்பக்கூடிய தேவனை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த பள்ளத்தாக்குகள் வருகிறது? ஏன் இத்தனை குறைவுகள் வருது? குறைவுகள் வருவதுக்கு காரணம் என்ன? கடந்த மாதங்களில் நான் குறைப்பட்டிருக்கேன், அதுக்கு முந்தின மாதங்கள் நான் குறைப்பட்டேன். குறைவதுக்கு என்ன? நிரப்புதல் ஏன் இல்லாமல் போச்சு? இந்த நிரம்புதல் இப்பதான் சொன்னாரா? இல்லைங்க, ஆல்ரெடி எப்பவே நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இப்படியாப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உனக்காக வைத்திருக்கிறார். அப்ப ஏன் இந்த நிரப்புதல் எனக்குள்ள வரவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதுல 8ஆம் வசனம் வாசிங்க. எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியா என்றான். கவனிங்க, எந்த வழியா போலாம்? 3 பேர் ராஜாங்க கூடி நப்புறாங்க, எந்த வழியா போலாம் ஜெயிக்கிறதுக்கு? அதுல ஒருத்தர் சொல்றான் பாருங்க, ஏதோ வழியா போலாம், வனாந்திர வழியா. நீயே தான் தேடிக்கின, நீயே தான் பண்ண. எப்பவுமே யார் ஒருவர் தன் சுய புத்தியை சார்ந்து கொண்டு அவர்களே ஒரு யோசனை பண்ணி நான் இதை செஞ்சிடணும், நான் இதை பண்ணணும், நான் இப்படி போகணும் நீ நினைக்கிறியா? உன் வாழ்க்கையில குறைவுகள் வரும், பள்ளத்தாக்குகள் உண்டாகும், அங்கே ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை உண்டாகும். அதோட முடியாது. அந்த 3 ராஜாக்களும் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது பாருங்க, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். கவனிங்க, இவர்கள் தண்ணீர் இல்லாமல் நாங்கள் சாக போகிறோம். இந்த மோவாபியர் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தாராம். கர்த்தரை ஒப்பு கொடுத்தாரு. நீயா ஒரு திட்டத்தோடு போகிறாய், நீயா ஒரு யோசனை பண்ணுகிறாய், நீயா ஒரு காரியங்களை செய்ய போற. நீ செய்து விட்டு ஆண்டுகிட்ட நீ போய் நின்னுனா அவர் உனக்கு வழி காமிச்சு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்படியாப்பட்ட ஒரு தெய்வம் தெரியுங்களா? நமக்கு ஒரு வழியை வச்சிருக்காருங்க, நமக்கு ஒரு போதனை செய்கிற தேவனுங்க. அவர் நம்மளை நடத்துவார். ஆனா நாம என்ன பண்றோம்? நாமளா ஒரு திட்டம். எந்த வழியா போக போகிறோம் என்று கேட்டான். கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதற்கு ஏதோ வழியா, வனாந்தர வழியா போகிறோம். வனாந்தரத்தை யார் தேடினது? அவர்களே. கவனிங்க, வனாந்தரத்தை நீயே தேடிக்கொள்றாய். கடந்த மாதத்துல ஏன் நிரப்பப்படாம பண்ணதுக்கு, அதுக்கு முந்தின மாதத்துல ஏன் நிரப்பப்படாம பண்ணதுக்கு? நீ தேடின பாதையில அது குறைவுதான் வருகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்கு முன்பாக நீங்கள் தேவனிடத்தில் என்ன பண்ணோம்? ஆலோசனை கேட்க வேண்டும். ஆமென். ஆலோசனை கேட்க வேண்டும். இவர்களா போன பாதையில இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா, அங்கே குறைவு உண்டாகி அந்த குறைவுல என்ன பண்ணா, நாங்கள் சாக போகிறோமே, இப்ப தண்ணீர் இல்லாம நாங்கள் செத்து போக போகிறோமே, இன்னைக்கு ஏதோ ராஜா எங்களை பிடிக்க போறானே, நாங்க மாட்டிக்கொள்ள போறோமே. கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த 3 ராஜாக்களையும் அவங்க கையில ஒப்பு கொடுக்க போறான். பாத்தீங்களா?
இவர்களா போயிட்டு இவர்களா சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அது மாதிரி இருக்கியா? ஏன் தெரியல ஆண்டவர் என்ன இப்படி நடத்துறதா தெரியல, ஏன் தெரியல என் வாழ்க்கையில் இப்படின்னு பிரச்சனை தெரியல. நிறைய பேர் பாருங்க அவங்க இஷ்டம் போல போக்கில் வாழ்ந்துட்டு ஏன் தான் கர்த்தர் என்ன இப்படி வச்சுருவாரா தெரியல, ஏன் தான் எனக்கு இவ்வளோ நெருக்கடின்னு தெரியல, ஏன் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு தெரியல. பார்த்தீங்களா எப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்க? நான் போகின பாத செல்லாண்டவரே, நானும் என்ன பெற்ற உங்க ஆலோசனை கேட்காம நடந்ததுனால இவ்வளவு ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கேன், எனக்கு நீர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கணும். தேவன் நான் வழிநடத்த உள்ளவர் இருக்க. இதுல ஒரு ராஜா பாருங்க சொல்றா, நம்ம இங்க தீர்க்கதரிசிங்க என்ன இருக்காங்களா போய் பார்க்கலான்னு அங்க எலிசாவை பார்க்கிறார். எலிசாவின் இடத்துல போகும்போது எலிசா பாருங்க இப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றாரு? காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன். நிறைய பேருக்கு இந்த காற்று வந்தால் மழை வரும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு இப்படி ஒரு காரியம் நடந்தா இந்த தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லிட்டு நீ ஒரு திட்டத்தோடு இருப்ப. இல்லைங்க, தேவ திட்டம் வேற. அநேகருடைய எண்ணங்கள் அப்படிதான் காணப்படும். கவனிங்க, நீங்க வேதத்துல நீதிமொழி புஸ்தகத்துல 25 23 வாசிப்பாங்க. வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். கவனிங்க, வடகாற்று வந்தால் மழை வரும் என்பது அறிந்து வைத்திருக்கிறார். அந்த வடகாற்று வருமானால் மழை என்ன பண்ணும்? வருங்க, மழை பெய்யுங்க என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, நீ காற்றை காண மாட்டேன். வட பக்கத்துல காற்று வர நினைச்சுக்க, காற்றை காண மாட்டேன். காற்று வந்தாதானே உனக்கு மழை இருப்பது. காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், நான் உனக்கு செய்வேன். இந்த மாதத்துல நீ எந்த இடத்துல எதிர்பார்க்கிறியோ அந்த இடத்துல எதுவுமே நடக்கலாம். கர்த்தர் உனக்காக நிரப்பக்கூடிய தேவனா இருக்கிறார். யோவான் 6:18 வாசிக்கும்போது பாருங்க, பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. அப்ப பெருங்காற்று பார்த்தா கூட ஒரு மழையும் வரப்போகுது. நானும் என் மகளும் என்ன பண்ண கடந்து சொல்லுகிறோம். போகிற வழியில ஒரு பெருங்காற்று வீசுது, மரத்துல இருக்க எல்லா இலைகளும் கொட்டுது போற வழியெல்லாம். நம்ம இப்படி வீசுது காற்று, அப்போ இதுங்க மழை வரப்போகுது. இன்னும் வேகமாக காற்று வீசுது, சுழல் காற்று மாதிரி வருது அந்த பக்கம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரே தூசி பறக்குது. அப்போ இதுங்க மழை வரப்போகுது. இப்போ இந்த காற்று வீசினோடனே எங்களுக்கு தெரியுது மழை வரப்போகுது. கொஞ்ச நேரத்தில் பாருங்க, மழை அவ்வளோ வேகமாக அடின்னு அடிக்குது. நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்றோம். பார்த்துங்க, ஒரு காற்று வீசினோடனே இது மழைக்கான அறிகுறி என்று. இன்றைக்கு உனக்கு அறிகுறி தெரியுமா? என் வாழ்க்கையில் இது நடக்கப்போது, அது நடக்கப்போதுன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்க. இல்லை, எந்த அறிகுறியும் தெரியாது. காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன். ஆனாலும் தேவன் சொல்றாரு, நீயும் மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் எல்லாம் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்க நான் நிரப்ப, இந்த பள்ளத்தாக்க நான் நிரப்ப முடியும், நான் நிரப்ப வல்லவர் என்று சொல்றேன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எது பள்ளத்தாக்கா இருக்கு? எந்த பள்ளத்தாக்குக்குள்ள நீ இருக்கிற? எந்த பள்ளத்தாக்கும் வாழ்க்கையில் இன்னைக்கு குறைப்பட்டு காணப்படுது, அந்த குறைவை தேவன் நிறைவாக உனக்கு அவர் உதவி செய்வார். உன் தேவையை சந்திக்கிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு நீ குறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற, நிறைவாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நீ அவரை அண்டிக்கொள், நீ அவரை சார்ந்து கொள். பாருங்க, கர்த்தரிடத்துல கேட்காம கர்த்தருடைய உறவில் இல்லாம இவங்களா என்ன பண்ணாங்க? போயிட்டு என்ன பண்ணா, நம்ம போய் அவங்கள மேற்கொண்டு வந்துடலாம். அவன் எதிரி வந்தான். இன்னைக்கு பாருங்க, மோவாபு கையில என்ன பிடிச்சு கொடுத்துட்டாரு இவரு. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டேன். பாத்தியா உன்னுடைய திட்டம் எங்க போச்சு? பாத்தியா, ஒரு மனிதன் கர்த்தரை சார்ந்து வாழ்வான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல தாவீதை குறித்து நீங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சடை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து. பாத்தீங்களா, எங்க கொண்டு போறான்? புல்லுள்ள இடங்கள்ல என்ன மேய்ப்பான். அமர்ந்த தண்ணீர் இடத்துல கொண்டு போய் விடுவார். அதுக்கு என்ன பண்றது? கர்த்தரை சார்ந்த ஒரு வாழ்க்கை. நான் யாரையும் சாரவில்லை, நான் யாரையும் அண்டிக் கொள்ளவில்லை, நான் கர்த்தரை சார்ந்து கொள்றேன். இன்னைக்கு நீ கர்த்தரை சார்ந்து கொள், கர்த்தரை அண்டிக்கொள். கர்த்தர் உனக்கு துணையா இருப்பாரு. அவர் உனக்கு துணையா இருந்து உன் தேவையை சந்திக்கிற தேவன். அன்றைக்கு யாக்கோபுக்கு அவர் துணையா இருக்கார், அவர் உனக்கு துணையா இருப்பார். தேவன் பாருங்க, துணையா இருந்தாரு, அவரை பெருக செய்தார், அவரை நிரப்பினார், அவர் தேவையை சந்தித்தார். இன்றைக்கும் உன்னை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். இப்ப தாவீது பாருங்க, கர்த்தரை சார்ந்து கொண்டார். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்ம பொல்லாப்புக்கு பயப்படும். எப்படிங்க? கர்த்தரை சார்ந்து கொள்வதனால, கர்த்தரை அண்டிக் கொள்வதனால. சங்கீதம் 23:5 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்ப என்ன ஆகுதா?
நிரம்பி வழியத்தக்கதாக, நிரப்புவேன் என்று சொன்ன தெய்வம் நிரம்பி வழியத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு முன்னாடி தெரியுமா? எந்த சத்ரு நீ வெட்கப்பட்டு போனோம், எந்த சத்ரு வாழ்க்கை எல்லாம் போன நினைச்சானோ அந்த சத்ருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்பட்டு அந்த சத்ருவை பார்க்கும் போது அவன் வெட்கப்படும்படிக்க செய்கிறான். இன்றைக்கு தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில எந்த சத்துருக்கள் உனக்கு முன்பாக இருக்காங்களோ, இவங்கெல்லாம் என்ன ஏளனமா பாக்குறாங்க, இவ்வளவு குறைவா பாக்குறாங்க, நான் இன்னைக்கு வெட்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்றா, உன் பள்ளத்தாக்க நிரப்ப வல்லவராக. என்கிட்ட போன் பண்ணும்போது நிறைய பேர் பேசுவாங்க, குழந்தை இல்லையா ரொம்ப இதுவா இருக்குது எங்க வீட்டுல அப்படின்னு. கவனிங்க, அந்த பள்ளத்தாக்கு வெறுமையா இருக்கிறா, அந்த பள்ளத்தாக்க தேவன் நிரப்ப வல்லவராக. அந்த பள்ளத்தாக்கை தேவன் நிரப்பும் போது உன்னை வெட்கப்படுத்தவங்க முன்பாக, கட்சிலா உன்னை யாரெல்லாம் வெட்கப்பட்டு நினைச்சானோ அவங்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தல. உன் தலை எண்ணெயினாலே அபிஷேகம், உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க சந்தோஷத்தினாலே, மகிழ்ச்சினாலே, கட்சிலா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களினாலே நீ நிரம்பி வழித்தக்கதாய் கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக. தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நீ அவரை அண்டிக்கொள், அவரை சார்ந்து கொள், அவரோடு கூட நெருங்கிப்பார். அவர் உன் வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். வெறுமையை போக்க வல்லவரா இருக்கிறார். வெறுமையான காரியங்கள் உன் வாழ்க்கையில இராதபடிக்கு அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். உன் தேவன் உன் தேவைகளை சந்திக்கக்கூடியது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ என்ன தேவைகளோடு இருக்கிறாய், என்ன தேவைகளோடு காத்து கொண்டிருக்காய், அதை கர்த்தர் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, கர்த்தர் உன்னோடு கூட ஒரு பெரிய காரணம் செய்வார். கவனிங்க, 2 ராஜாக்கள் 4:13 வாசிங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலிகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். நல்லா கவனிங்க, என் ஜனத்தின் நடுவில் நல்லா இருக்கிற, சுகமா குடியிருக்கிற. இவளுக்கு வெறுமை ஒண்ணுமே கிடையாது, இவள் நிறைவுள்ளவளாய் இருக்கிறாள் என்று தனக்குள்ள சொல்லுகிறாள். ஆனா இவளை குறித்து ஒரு வெறுமை காணப்படுது, ஊருக்குள்ள வெறுமை காணப்படுது, அவளுக்கு தெரியாம இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அங்கே பார்க்கும்போது பாருங்க, இவங்களுக்கு என்ன குறைவுன்னு சொன்னா, அங்க இருக்கிற தேவமனிதன் சொல்றாரு, இவளுக்கோ பிள்ளை இல்லை, இவ்வளோ வெறுமையான ஒரு பாத்திரமாய் காணப்படுறா, நிரப்புதல் இல்லாம இருக்கிறா. ஏன் காரணம் என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும் போது, அங்கே பார்க்கும்போது அவன் வீட்டுக்காரனும் வயது சென்றவன். அது அழகப்படுது. அவன் என்ன பண்ண, வயது சென்றவன், வயது உள்ளவனா, வயதானவன். அதனால்தான் பிள்ளை இல்லை, அதனால்தான் குழந்தை இல்லை, வெறுமையா காணப்படுறா, வெறுமையா இருக்கிறான்ட்டு. இந்த வெறுமையானவளை இன்றைக்கு நிறைவுள்ளவளாய் மாற்ற, நிறைவாய் இருக்க, நிரப்பக்கூடிய ஒரு காரியங்களை தேவன் செய்கிறார். தீர்க்கதரிசிகிட்ட வந்த மாதிரிதான் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்போ அவர் உன்னை நிரப்புவார். பிள்ளை இல்லாதவள் பிள்ளை உள்ளவளாய் மாறினார். உன் வாழ்க்கையில நீ என்ன பள்ளத்தாக்கில் இருக்கிறியோ, எந்த குறைவுக்குள்ள வாழுறியோ, அந்த குறைவை தேவன் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழி புத்தகத்துல 3:10 சொல்ற, என் களஞ்சியங்கள் என்ன பண்ணா, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொன்னார். என்னுடைய களஞ்சியத்தை கர்த்தர் பூரணமாய் நிரப்பவல்லார். மற்றவங்க பாருங்க அறகுறையா நிரப்புவாங்க, தேவன் பூரணமாய் நிரப்பக்கூடியவர், அது நிறைவாய் நிரப்பக்கூடியவர். எப்படிப்பட்ட நிறைவு தெரியுமா? எப்படிப்பட்ட நிறைவு தெரியுமா? அந்த நிறைவு பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மாத்தினுடைய வாக்குத்தத்தங்களை ஜனங்கள் பிடித்துக்கொண்டு நிரப்பப்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பள்ளத்தாக்குகளாக காணப்படுதோ அந்த பள்ளத்தாக்குகளை கர்த்தர் நிரப்புவார் என்பதை கர்த்தர் நடத்துவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் கர்த்தர் செய்யுங்க. அப்பா, அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுறதுக்காக நன்றி சொல்லுறோம். ஏசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.